முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு: தீராத பிரச்சனையை கூட தீர்க்கும் பரிகாரம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு என்று ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டறிந்து அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஒருவேளை நம்மால் கண்டறிய முடியவில்லை என்னும் பட்சத்தில் நமக்கு கடவுள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பிரச்சனையை தீர வேண்டும் என்று கடவுளை வழிபாடு செய்கிறோம். அப்படி நம்மால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் செவ்வாய்க்கிழமை அமைகிறது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடக்கூடியது நல்ல நாள். அன்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிரச்சனை தீர்க்கும் பரிகாரம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நாம் முருகப்பெருமானை கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்வதோடு ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் தான் செய்ய வேண்டும். செவ்வாய் ஓரை என்பது காலை 6 மணியிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரும். இதில் நாம் காலையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்தோம் என்றால் அதற்குரிய பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இதற்கு நமக்கு தேவைப்படும் கூடியது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமான துவரம்பருப்பு தான். ஒரு மூடி போட்டு பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி டப்பாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை போட வேண்டும். பிறகு அதில் 6 ரூபாய் நாணயத்தை போட்டு கொள்ளுங்கள். பிறகு அதில் ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலரை வைத்து முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்து எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை முருகப்பெருமானிடம் கூறி அது தீர வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும். ஒரே ஒரு கோரிக்கை தான் முன்வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு அந்த டப்பாவை மூடி முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 6 வாரங்கள் துவரம்பருப்பு, 6 ரூபாய் நாணயம், சிவப்பு மலர் இவற்றை அதே டப்பாவில் போட்டு முருகப்பெருமானிடம் அதே வேண்டுதலை முன்வைக்க 6 வாரங்கள் நிறைவடைவதற்குள் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய வழி உண்டாகும். 6 வாரங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு யாருக்காவது ஒருத்தருக்கு தானமாக தர வேண்டும். இதில் இருக்கக்கூடிய 36 ரூபாய் முருகனின் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உண்டியலில் சேர்த்து விட வேண்டும். முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ச்சியாக 6 வாரங்கள் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழி உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.